நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் உன்னை சிநேகித்தேன் என்ற அருமையான ஒரு வார்த்தை, தேவனுடைய கரிசனையான ஒரு வார்த்தையை பார்த்தும். நம் தேவன் கரிசனையுள்ளவர். நம் தேவன் நம் மீது அளவில்லாத கிருபை நிறைந்த தேவனாக, கிருபை நமக்கு முழுமையை கொடுத்த நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே வேதத்திலே ஒரு நாளும் நாம் வாசிக்கின்ற போது தேவ அன்பை நம் வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் அநேக உறவுகளோடு கூட பழக விரும்புகிறோம், நண்பரோடு கூட பழக விரும்புகிறோம், தவறல்ல. ஆனால் தேவனோடு கூட பழக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் பழகுவதற்கான ஒரே வழி வேதம் ஒன்றுதான். அதனால் அந்த வேதத்துக்குள்ளாக நம் வாழ்க்கையை முழுமை ஒப்புக் கொடுத்து நம் மனதை முழுமை ஒப்புக் கொடுக்கின்ற போது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆறுதல், நமக்கு வேண்டிய தைரியம், நமக்கு வேண்டிய உற்சாகம், நமக்கு வேண்டிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், நம் மீட்பர் நம் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று பார்க்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நம்மை காக்கின்றவராய் இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதாக சங்கீதத்திலே பார்க்கின்றோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் நம் வாழ்க்கையில் வருகிற ஆபத்துகள், வேதனைகள், பலவிதமான பலவீனத்தினாலே நாம் அநேக நேரங்கள் பயந்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியா தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லும்படியாக அவன் பயந்த போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு சில விதமான பயம் இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து ஒரு விதமான கேள்வி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை காக்கும்படிக்கு என்று சொல்லி. உன்னை காக்கிறவர், என்னை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன். அவர் உறங்காதவர், தூங்காதவர், இலைப்படையாதவர், சோர்ந்து போகாதவர், விலகாதவர், கைவிடாதவர். அதனால் நம் வாழ்க்கையிலே யார் இருக்கிறவர்களோ இல்லையோ ஆண்டவர் நம்மை கண்மணி போல காக்கிற தேவனாய் இருக்கின்றபடியினாலே நாம் நம் கவலைகள் முழுமையாக, நம் பாரங்கள் முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து உற்சாகத்தோடு தேவனை ஸ்தோத்திரிக்க, உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்க நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரும் உதறி தள்ளலாம். அருவினிலே கண்டவன் நான், தெருவினிலே விடுவேனோ, கருவினிலே உன்னை கண்டவன் நான், தெருவினிலே விடுவேனோ. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். மகனே மகனே மகனே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை காக்கும்படியான தேவனாக எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்குவதற்காக, பயத்தை நீக்குவதற்காக, குழப்பத்தை நீக்குவதற்காக, திகிலை நீக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். காரணம், எங்களை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் குடும்பங்களையும் நாங்கள் ஜெபிக்கின்ற அத்தனை பேரையும் தேவன் காக்கபடியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.